ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, டே 1 நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லப் போறேன். ஸோ ஆப்வியஸா வந்து ஒரு பிளாக் வந்து உங்க இருக்கணும். ஸோ நான் சொன்ன அந்த கார்டனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் தான். ஸோ பிளாக்ன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டைரக்ட்டா நெறைய விஷயத்த வந்து சொல்லும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க ரெஸ்யூம்ல வந்து உங்க நேம்.com அப்படின்னு சொல்லி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் நேம் வந்து ரஞ்சித். ஸோ ரஞ்சித் குமார் மாதவன் .comனு சொல்லி என் ரெஸ்யூம்ல போட்டு, என்னடா இவன் ரெஸ்யூம்ல வெப்சைட்லாம் வச்சிருக்கான்னு சொல்லி வெப்சைட்குள்ள போய் பார்த்தாங்கன்னா, அவங்க வந்து ஒரு மல்டிபிள் ப்ளாக்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்க போகுது. நம்ம பேஜ்ல வந்து ஒரு ஒரு 30 ப்ளாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால எல்லாத்தையும் வந்து பார்க்க போறதில்ல. சும்மா டைட்டில் மட்டும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோ பார்ப்பாங்க. ஸோ டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்யூம்ல வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா, அது நம்ம வெப்சைட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 1 மினிட் ஆகும். ஸோ ஆப்வியஸா இன்டைரக்ட்டா வந்து நம்மளுக்கு விஷயம் தெரியுன்றது வந்து அவங்களுக்கு இன்டைரக்ட்டா நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ அ வெரி அண்டர் யூட்டிலைஸ்ட். ஸோ அப்படி தான் வந்து சொல்லணும். இது வந்து ஒரு கேம் சேஞ்சரான விஷயம். நம்ம ஃபியூச்சர்ல நெறைய பேர் வந்து யூஸ் பண்றத பார்க்க தான் போறோம். பட் ஆனா நீங்க இப்பவே முந்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்பர் எட்ஜ் குடுக்கும். நான் என்னதான் வந்து இது ஓப்பனாவே போட்டாலும், நான் நெறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன். அது அவங்க ரொம்ப ரேரான தான் ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்குலாம் ஒர்க் ஆச்சு. ட்ரை பண்ணாதவங்க, இது கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு நம்புறாங்க. ஆனா பண்ண மாட்டாங்க. ஸோ 2 திங்ஸ் இருக்கு. இந்த பிளாக் கிரியேட் பண்றதுக்கு. ஒரு வேர்ட்பிரெஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு, உங்க சொந்த நேம்ல வந்து நீங்க பண்ணலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா, வர டிராஃபிக்லாம் டைரக்ட்டா உங்களுக்கு வரும். ஸோ அந்த பிளாக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேஜ் வியூஸ் வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து சைட் இன்கமா வந்து Google AdSenseலேருந்து ரெவென்யூவும் வரலாம். ஸோ அது ஒன் ஆஃப் த திங். ஸோ உங்களுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியல, ஸ்டார்ட்டிங்ல வந்து உங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, medium.comன்ற மாரி ஒரு சில வெப்சைட்லாம் இருக்கு. ஸோ அங்க வந்து அவங்களோட வெப்சைட்ல இருக்கும். அவங்களுக்காக பிளாக் எழுதினீங்க அப்படின்னா, அதில வர இன்கம் உங்களுக்கு சப்போஸ் நெறைய பேஜ் போச்சுன்னா, அதில ஒரு ஷேர் வந்து உங்களுக்கும் குடுப்பாங்க. ஆல்சோ நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூம்லயும் இந்த medium.comல எங்களோட ப்ரொஃபைல் அனுப்பிச்சீங்கன்னா, உங்களோட பிளாக்ஸ்லாம் வந்து லைனா இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த திங். ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, GitHub அக்கவுண்ட். ஸோ இதுவுமே வந்து நீங்க உங்களோட ரெஸ்யூம்ல வந்து குடுக்கலாம். ஸோ கிட்டர் ப்ரொஃபைல் குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு யூஐ பேஜ் வந்து இருக்கும். ஸோ அந்த யூஐ பேஜ்ல வந்து கிட்டப்ல வந்து ஒரு யூஐ பேஜ் இருக்கும். அதில வந்து நீங்க ரெகுலரா வந்து கமிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அது வந்து ஒரு கலர் பேட்டர்ன்ல காட்டும். ஸோ அந்த கலர் பேட்டர்ன் பேஸ் பண்ணி நீங்க வந்து ரெகுலரா வந்து ஆக்டிவா தான் இருக்கீங்கன்னு சொல்லி, இதிலயுமே வந்து இன்டைரக்ட்டா நீங்க சொல்லலாம். ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அது அது வந்து நீங்க பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் தான் கமிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்ப நான் குடுக்குற ப்ராஜெக்ட்லாம் வந்து நீங்க எப்படியும் சேவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அத வந்து கிட்ல எப்படி சேவ் பண்றதுன்றத பத்தி நான் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன மினி டாஸ்க் பண்ணும்போது ஒன் ஆஃப் த வீடியோஸ்ல காட்டிடுறேன். ஸோ நீங்க எப்போலாம் வந்து கோட் அடிக்கிறீங்களோ, அட்லீஸ்ட் சும்மா வந்து சும்மா கமிட்ட போட்டு போங்க. ஸோ அது வந்து அந்த கலர் வந்து அந்த GitHub UI கலர் வந்து நீங்க ரெகுலரா வந்து கோடிங்ல இருக்கீங்கன்றத வந்து இன்டைரக்ட்டா சொல்லலாம். ஸோ அடுத்த திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு பிடிக்காத ஒரு வெப்சைட். ஸோ ஏதாச்சும் ஒரு டவுட்ன்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்தா, அது எப்படி எங்க கொஸ்டின் இருக்கும், எங்க ஆன்சர் இருக்கும் எதுவுமே புரியாம இருக்கும். ஒரே கிளம்ப்சியா இருக்க மாரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு வந்து காலேஜ் இருக்கும்போது அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. எப்போ நான் வந்து டெவலப்பர் ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணனோ, ஸோ இந்த ChatGPTலாம் வரதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பைபிள் மாரி. எப்போலாம் உங்களுக்கு பிரச்சனையோ, அப்போலாம் போய் அங்க போய் இருந்தோம்னா நமக்கு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அப்போ நான் இனிஷியல் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச் பண்ணுவேன். அப்போ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல ரிசல்ட் வரும். ஸோ அதுதான் வந்து ஒரு மெத்தடா ஃபாலோ பண்ணியிருந்தேன். பட் ஆனா நான் யூஸ் பண்ண தான் தெரிஞ்சுச்சு. இதுல 3 விதமா வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல கூகுள் சர்ச் பண்ணி ரிசல்ட் வாங்குறது. ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். செகண்ட் வே வந்து நீங்களே வந்து ஆஸ்க் எ கொஸ்டின்னு போட்டு ஏதாச்சும் சொல்யூஷன் குடுக்குறாங்களான்னு பார்க்குறது. ஸோ இது வந்து 100% இல்ல ஒரு 10% பீப்பிள் தான் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றது என்டயர் கோடிங் கம்யூனிட்டில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேரான பீப்பிள் வந்து கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இங்க வந்து பைத்தான் டெவலப்பரா இருக்கீங்கன்னா, நீங்க பைத்தான்ன்ற டேக் போட்டு அ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணும்போது கரண்ட்டா யாரெல்லாம் வந்து அ பைத்தான்ல கொஸ்டின் லேட்டஸ்ட்டா கேட்டிருக்காங்களோ, அவங்கலாம் வந்து போய் ஆன்சர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கெயின் பண்ண உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து ஒரு பேட்ஜ்லாம் குடுக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நீங்க ரெஸ்யூம்ல வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு ஆட் அட்வான்டேஜ் தான். ஃபைனல் திங் வந்து LinkedIn அக்கவுண்ட். ஸோ LinkedIn அக்கவுண்ட் தான் வந்து அ உங்கள நீங்க ப்ரமோட் பண்ணிக்க போற இடம். ஸோ நான் அந்த என்னதான் வந்து ப்ளாக்ன்னு சொல்லியிருந்தாலுமே, அந்த ப்ளாக் வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி சொல்லணும்ல. ஸோ அதுதான் வந்து LinkedInல போட போறோம். நீங்க ஒரு ப்ளாக் எழுதிட்டு அத LinkedInல ரெகுலரா நீங்க வந்து நான் இன்னைக்கு இத பண்ணேன், இன்னைக்கு அத பண்ணேன்னு சொல்லி போட்டுட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ உங்க கார்டன் வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா LinkedInல தான் இருக்கு.
வரப்போகிற ஆஃபர்ஸ்லாம் வந்து டேரெக்டாக அங்கே தான் கேட்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ ஆன் த டே ஒன். இந்த வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன காட்டலாம்னு நினச்சேன்னா, ஸோ இந்த பிளாகு, கிட்டப்பு, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எல்லாமே பேசிகிட்டு இருக்கேனே, அதெல்லாம் இப்படி காட்டாமலே போயிட்டே அப்படின்னு கேட்கலான்னு நீங்கள் கேட்டால் கேட்பீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இது காட்டிலாம் பார்த்தேன். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா programmerview.com. இது வந்து நான் கிரியேட் பண்ணது தான். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளாக்ஸ் இருக்கும். ஸோ எப்பப்போலாம் வந்து தோணுதோ அப்போலாம் வந்து பிளாக் எழுதி விட்டுருவேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தான் வந்து எஸ்ஆராக இருக்கீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் ஓப்பன் பண்ணி படிக்க போகிறதில்ல. ஸோ ஹை லெவலில் பார்ப்பீங்க. இந்த டாபிக்ஸ்லாம் வந்து பிளாக் எழுதியிருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்லாம் எழுதியிருக்கான்னு சொல்லி அவங்க ஹை லெவலில் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பிளாகோட அல்டிமேட் எய்மே. ஸோ அல்டிமேட் எய்ம் வந்து நான் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்போல்லாம் வந்து எனக்கு எதாவது டவுட் இருக்கோ அப்போலாம் வந்து ரெஃபர் பண்ணிக்கிறதுக்காக எழுதுது. ஆல்சோ மற்றவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. சரி, நான் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஸோ கூகுள் சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக அது நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் பிளாக் எழுத ஸ்டார்ட் பண்ணது. ஆல்சோ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க வந்து அந்த ஆட்சென்ஸு. ஸோ இதுலேயுமே வந்து சைடு இன்கம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்பிரஸ் அட்மின் பேஜ். ஸோ நீங்கள் வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ நான் சொன்ன medium.com போய் பார்த்தீங்கன்னா, நான் medium.com யூஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் நான் நிறையவே பார்த்துருக்கேன். ஸோ அதுலேயுமே இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, ஸோ லிங்க்டின்லாம் அவங்களோட medium.comோட ப்ரொஃபைல் ஆட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஸோ medium.com போயிட்டு சும்மா கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்குவாங்க. இதுதான் medium.com. இங்கே போயிட்டு இங்கே உங்களோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து medium.com. ஸோ பிளாக் முடிச்சிச்சு. அடுத்து கிட்டப்பு போவோம். ஸோ கிட்டப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே செகண்ட் நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து அந்த கன்சோல் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் புதுசாக வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லி நான் இன்டெப்த்தாக வேறு ஒரு வீடியோவாக போடுறேன். பட் ஆனால் இப்படி தான் அந்த கன்சோல் இருக்கும். ஸோ நான் சொன்ன அந்த யூஐ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ ப்ரொஃபைல் நீங்கள் இங்கே போயிட்டு ப்ரொஃபைல் கொடுத்தீங்கனாலே தான் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக பப்ளிக் ரெபாசிட்டரியில் கம்மி பண்ண மாட்டேன். ஆல்சோ சில டைம் வந்து ஏடபிள்யூஎஸில் இருக்க கிட்லலாம் கூட ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போல்லாம் வந்து நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அது இப்போ இந்த கலர் வந்து டார்க்கர் ஆகிட்டே போகும். ஸோ இந்த பேஜ் தான் வந்து நான் சொன்னது. ஸோ இந்த பர்டிகுலர் லிங்க் வந்து உங்களோட லிங்க்டின்லையோ இல்லை ரெசியூம்ல வந்து நீங்கள் கொடுக்கலாம், கிட்டப் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. இதுலேயே சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து நானும் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போலாம் நம்மளுக்கு போர் அடிக்குதோ உட்காந்து விளையாட வேண்டியது தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 152 ரெப்யூட்டேஷன் வச்சுருக்கேன். இது வந்து பெருசாலாம் கிடையாது. பட் ஆனால் எனக்கு வந்து சும்மா போர் அடிக்கும்போது ஒரு நாள் ட்ரை பண்ணது. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நம்ம இதில் வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு சில டைம் கொஸ்டின் கேட்டிருக்கேன், கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஆன்சர் பண்ணோன்னா எனக்கு வந்து பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. சரி நான் பண்ண ஆன்சரு டிக் மார்க் வந்தால் ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கே ஃபன்னாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து எப்போல்லாம் நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபைனல் திங் வந்து லிங்க்டின். ஸோ லிங்க்டின் வந்து ஆப்வியஸாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா linkedin.com போய்ட்டு சைன்இன் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஜஸ்ட் கூகுள் சைன்இன் பண்ணாலே போதும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதை தான் வந்து காட்டணும்னு நினச்சேன். இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீக்குக்கும் என்னென்ன பண்ணலான்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸை வந்து போடுறேன். ஸோ until then take care. See you in one more video.